அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேதனையோடு, கண்ணீரோடு, கஷ்டங்களோடு, கவலைகளோடு யாரெல்லாம் இருக்கமோ என்னையும் சேர்த்தான், நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் செவ்வைப்படுத்துவான்னு சொல்ல. ஏற்கனவே நமக்கு வழி இருக்கு, அப்படித்தானே? செவ்வைப்படுத்தணும். இப்ப நம்ம ஒரு ரோட்ல போறோம்னா, புதுசா ரோடு போட்டாம வேகமா போக முடியும். வேகம்னா அதுக்கு 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லாம் கிடையாது. 10, 20, 30 போகலாம். ஒரு பள்ளம் மேடு அப்படியே மெதுவா அப்படி அழகா போயிட்டு அப்படி அழகா வர்றது ரோடு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் வழியை ஏற்படுத்திட்டேன், பூமி முழுவதும் சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழியை ஏற்படுத்திட்டேன், இப்ப நான் அதை செவ்வைப்படுத்துவேன். அந்த வழியை எப்படி செவ்வைப்படுத்த போறாராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு அதே ஏசாயா 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லுகிறார், அவன் என் நகரத்தை கட்டி சிறை போன யாவரையும், சிறையிருப்புக்குள் இருக்கிற எல்லாரையும் அவன் கிரயம் மிஞ்சி பரிதானமும் மிஞ்சி விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு செவ்வைப்படுத்துதல் என்பது எது என்று சொன்னால், சிறைப்பட்டு நகரத்துக்குள் போய் கிடக்கிற யாவரையும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்கிறார், அவன் கிரயம், அதாவது பணம் கொடுக்க மாட்டான், எந்த ஒரு ஒப்புதலும் கிடையாது, பரிதானம், அதற்கான எதையுமே செய்ய போறதில்லை, ஆனால் அவர்களை திருப்பி கொண்டு வருவான், என் பிள்ளைகளாய் என் சேனைகளின் கர்த்தர் என்று அவர் தம் பெயரை சொல்லுகிறார். இப்ப இதுக்கு நீங்க அதிகமா பார்க்கணும் அப்படின்னா 12ஆம் வசனத்தை சொல்றார், நான் பூமியை உண்டு பண்ணினேன், நான் அதின் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். அப்ப யார் சிருஷ்டித்தா? யார் உங்களை என்னை நேசிக்கா? யார் நமக்கு போஜனம் தருகிறா? இந்த உலக பிரகாரமான அன்பு யார் நமக்கு கொடுக்கிறா என்றால், சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன அப்படின்னு சொல்றேன். இப்ப இருட்டு, சரிங்களா? உடனே வானத்துக்கு பகலுக்கு காணுமே அப்படின்னு கேட்டதாதீங்க. வானத்தை விரித்தேன் அப்படின்னு சொல்ற. அவைகளின் சர்வ சேனையையுமே நான் கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்போ பகல்ல சூரியன் மட்டும்தான் இருக்குமா? சர்வசேனை, எல்லா விதமான காரியங்களும் நம்மை செவ்வையாக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இணைத்த, ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் கட்டளையிட்ட யாவும் நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. இப்போ இந்த வாழ்க்கையில தேவன் நம்மை இந்த பூமியிலே செவ்வைப்படுத்துகிறவர், நம்மை அன்பு கூர்ந்து நம்மை அன்புள்ளவர்களாக மாற்றுகிறவர், குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றி நிறைவானவைகளை தந்து நம்மை நடத்துகிறவர், கண்ணீரை உலக பிரகாரமான வேதனைக்குரிய கண்ணீரை சந்தோஷ கண்ணீராக மாற்றுகிறார், ஆனந்த பெருவாரியான உபத்திரவத்தை ஆனந்தத்தின் கழிப்பாக மாற்றுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? கர்த்தர் நம்மை உயர்த்துகின்ற வாழ்க்கை, கர்த்தர் நம்மை செவ்வைப்படுத்துகின்ற வாழ்க்கை, நம்மை நேசிக்கிற வாழ்க்கை, நம்மை சிறை பட்டு போனவர்களை மீட்டு கொண்டு வரும்படி சேனைகளின் கர்த்தராய் நம்மை பயன்படுத்துகிற வாழ்க்கை. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நித்தமும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.